நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் மன நிறைந்த மகிழ்ச்சியும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு கடவுளை வேண்டி நித்திகா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய 2 முக்கியமான தினங்கள் பற்றி தான் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஆடி அமாவாசை பிறகு வளர்பிறையில் வரும் 8ஆம் தேதி சதுர்த்தி தான் நாக சதுர்த்தி எனவும், அடுத்த நாள் 9ஆம் தேதி வரும் பஞ்சமி திதி நாக மற்றும் கருட பஞ்சமி என அழைக்கப்படுகிறது. பொதுவாக நமது வாழ்வில் எல்லா நன்மைகளும் பெற வேண்டுமானால் அதுக்கு ராகு கேதுவின் அருள் அவசியம். பித்ருதோஷத்துக்கு கூட பரிகாரம் உண்டு. ஆனால் 7 தலைமுறைக்கு தொடர்ந்து வரும் நாகதோஷத்துக்கு பரிகாரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த நாகதோஷத்தை சரி செய்ய நம்ம இந்த நாக சதுர்த்தியில் விரதம் இருந்து நாகங்களை வழிபட்டால் அந்த தோஷங்கள் சரியாகும். இந்த நாளில்தான் நாகதேவர்கள் சாப விமோசனம் பெற்றதாக புராணங்களில் சொல்லப்படுகிறது. ராகு கேது தோஷங்கள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்கெல்லாம் இந்த நாளிலே தவறாமல் நாக சதுர்த்தி அன்னைக்கு நாகத்தின் வழிபாடு செய்தால் மிகவும் நல்லது. பெண்கள் விரதம் இருந்து புற்றில் பாலூற்றி மஞ்சள் குங்குமம் வைத்து நாகத்தின் வழிபாடு செய்தால் எல்லா தோஷங்களும் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் நாக சிலைகள் இருந்தால் அதுக்கு பாலாபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு. எல்லா விதமான தோஷங்கள் நீங்கி கந்திருஷ்டியும் நீங்கி மாங்கல்ய பாக்கியம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கருடன் பஞ்சமி அன்னைக்கு கருடனையும் பெருமாளையும் வழிபட்டால் சகல பாவங்களும் தோஷங்களும் நீங்கும். கருடன் சாதாரணமான ஒரு பறவை அல்ல, அது மகாவிஷ்ணுவோட வாகனம். கருடன் பார்வை நம்மீது பட்டால் நம்மளோட பாதி பாவங்கள் தொலைஞ்சி தோஷங்கள் விலகும் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்படுகின்றன. கருடனுக்கு அந்த அளவுக்கு சக்தியை கொடுத்திருக்கார் மகாவிஷ்ணு. கருட பஞ்சமி அன்னைக்கு கருட பகவானை தரிசனம் செய்வது ரொம்பவே நல்லது. கருட பஞ்சமி அன்று வானத்தில் நம் கருடனை கண்டால் கையெடுத்து கும்பிடுவது மிகவும் நல்லது. நாக சதுர்த்தி அன்று நம்ம செய்யக்கூடாதவ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு யாரையும் நம்ம சாபம் இடக்கூடாது, அமங்கலம் சொல்லக்கூடாது, ஊசி நூல் எடுத்து கோத்து நம்ம துணிங்களை தைக்கக்கூடாது, புது செடி வைக்கக்கூடாது, வயலில் வேலை செய்யக்கூடாது, பச்சை மரம் செடி அதெல்லாம் வெட்டக்கூடாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்.